அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஒரு 9.99 லட்சம் ரூபாய்க்குங்க ஒரு 7 சீட்டர் கிடைக்குமா? டீசல் கண்டிப்பாக கிடைக்கும். என்னன்னு கேட்குறீங்களா? வாங்க காமிக்கிறேன். பொலிரோவுடைய நியோ. ஆக்சுவலாக 7 சீட்டர் அப்படின்னா பின்னாடி வந்து குழந்தைய தான் கூற முடியும். ஓரளவுக்கு ஒரு 15, 16, 17 பேருக்குள்ள மீடியமான ஆட்கள், கொஞ்சம் பெரியவங்க கூற சிரமம் தான். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லி. பட் இந்த விலைக்கு வந்து இன்றைக்கி பட்ஜெட்டில் இன்றைக்கி ஒரு வண்டி நம்மளுக்கு டீசல், அதுவும் நல்ல மைலேஜோட ஒரு 17, 18 மைலேஜ் கிடைக்கிற மாதிரி, 15க்கு மேலே கிடைக்கும் கன்ஃபார்மாக டீசல் வண்டி. இன்றைக்கி இருக்கிற ஒரு கேட்டகரியில் பார்த்திங்கன்னா பொலிரோ நியோ வண்டி இருக்குது. தங்கம் அது பேர் பழைய அதுதான் தங்கம். அது பழைய பேர் வந்து டிவி 300, இப்போ புது பேர் வந்து பொலிரோ நியோ தங்கம். ரைட், ஃபேஸ் லிஃப்ட். உங்களை மாதிரி 2K கிட்ஸ்லாம் அப்படி தான் சொல்லுவீங்க, ஃபேஸ் லிஃப்ட். அந்த மாதிரி ஒரு பேசிக் மாடல் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா N4ங்க, N8, N10, N10 6 ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி வருதுங்க வண்டிங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து N4 பேசிக் மாடல் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இன்றைக்கி. இந்த பேசிக் மாடலில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ நார்மலாக சாதாரண ஒரு உங்களுக்கு ஹாலோஜன் ஹெட்லைட்ஸுங்க, இங்கேயே வந்து பார்க்கிங் பல்பும் வந்துடுது, உங்களுக்கு இண்டிகேட்டர் உள்ளேயே வந்துடுதுங்க. ஃபாக் லேம்பெல்லாம் எதுவுமே வராது. இந்த மேலே ஃபுல்லாக அந்த ஏர் வெண்ட்டு, அப்புறம் அவங்களுடைய 6 லைன் இருக்கிற கிரில்லு, இந்த லேட்டஸ்ட்டு மகேந்திராவுடைய லோகோ, அப்புறம் கீழே ஏர் வெண்ட்டு. மற்றபடி முன்னாடி ஒன்றுமே இல்லை, மொட்டைக்கட்டையாக இருக்குங்க. இன்ஜின் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்கிறேன். இன்ஜின் வந்து உங்களுக்கு 1500 சிசி எம்ஹாக் 100 இன்ஜினுங்க. அப்பா நல்லா ஒல்லிய லிவர் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் டைட்டாக இருக்குது. அப்புறம் புது வண்டி இல்லை, அதனால் கொஞ்சம் அந்த இது வந்து டைட்டாக இருக்குது. அப்பா என்ன பானட்டு வெயிட்டுங்க. இங்கே வருங்க, எத்தச்சோடு வடச்சட்டி, டர்போ வடச்சட்டி. இங்கே வந்து ஒரு லெமன் ஜூஸ் இருக்குது, இங்கே ஒரு பர்பிள் ஜூஸ் இருக்குது. அம்மா வந்துடுறது எனக்கு எல்லாம் சொல்லியிருப்பா. இது ஃபுல்லாக ப்ளூபெரி மேங்கோ ஜூஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஃபுல்லாக உங்களுக்கு அந்த இது சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க. மேலே ஒரு சவுண்ட் ப்ரூஃப் வந்துடுதுங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 சிசிங்க, எம்ஹாக் 100ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு 98 பிஹெச்பிங்க, 260 Nm டார்க்கு, 3 சிலிண்டருங்க, 12 வால்வு, டர்போ சார்ஜருடைய இன்ஜினு. வாங்க. அப்பா அப்படி இந்த பக்கத்தில் நார்மல் அலைவில் தான் உங்களுக்கு. அலைவில் வராது, நார்மல் ஸ்டீல் வீல் தான். பாய் மிஸ் ஆயிடுச்சு தங்கம். 215, 75 வாஞ்சு உங்களுக்கு பழைய பொலிரோவோட சேம் சைஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப் 4 மீட்டருக்குள்ளே வண்டி வருது. அதனால் வந்து உங்களுக்கு லென்த்து பார்த்திங்கன்னா 3995 எம்எம்ங்க. இதனுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா, இதனுடைய வித்து வந்து ஹைட்டு வந்து 1817ங்க. இதனுடைய இது வீல் பேஸ் 2680 எம்எம்ங்க. கிராஸ் வெயிட் எவ்வளோ தெரியுங்களா? 2.25 டன்னு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 எம்எம். இது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கணும். அதனால் வந்து இங்கே ஒரு பீடிங், ஏன்னா பொலிரோ அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து பீடிங் வரும். அந்த இது உங்களுக்கு மோட்டேஜ் மிரர் வராதுங்க. கையில் நார்மல் உருளை தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உங்களுக்கு அந்த இது பார்த்திங்கனாலே டோரும் கிராஸாக தெரியும், கண்ணாடியும் கிராஸாக தெரியும், எல்லாமே கிராஸாக இருக்கும். தெரியுதுங்களா? இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாமே. இந்த இங்கே ஒரு பெரிய கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி பின்னாடி கொடுத்துட்றாங்க. N4ங்க, பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. கீழே வந்து 2 ரிஃப்ளெக்டிங் கல் மட்டும் வந்துடுது. பொலிரோ நியோ அப்படிங்கிற பேட்ச் வந்துடுது. வண்டி கம்பெனி நேம் வந்து இது ரமணி மகேந்திராவோடது. ஸ்டெப்னி அதே சைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 சைஸும் மாற்றி போட்டுக்கலாம். இன்றைக்கி நார்மல் உங்களுக்கு டைலைட்ஸ் வந்து உங்களுக்கு நார்மல் ஹாலோஜன் டைலைட்ஸ் தான். பார்த்தீங்களா குட்டியாக? நான் ஏரிக்கு வந்து 500 கொடுப்பியா? இதில் எல்லாம் ஏரிக்கு வர்றதுக்கு என்னம்மா இருக்குது? எப்படி இருக்குது? நானே வந்துட்டு இருக்கிறேம்மா. நான் ஒரு ஆள், சின்ன ஆள் ஒரு ஆளுக்கு வரல மாட்டிருக்குது. என்னன்னாலுமே அப்புறம் பெரியவங்க கொஞ்சம் இப்படி கொண்டுட்டு போகிறது வந்து இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை. அது வந்து பொலிரோவாகட்டும், குவாலிஸ் ஆகட்டும், அந்த காலத்தில் வந்த வண்டிகள் சும்மாவாகட்டும், எல்லா வண்டியுமே இப்படி ஆப்போசிட் தான். இன்றைக்கி வர்ற காலங்களில் தான் எல்லாமே ஃபார்வேர்டு சீட்டாக கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்களே இப்படி கொண்டுட்டு போயிருக்கிறோம் தாத்தா வண்டியில். ஆனால் நம்மளுடைய TN50 0799 டாட்டா சுமோவில் நம்மளுடைய தாத்தா வந்து ஃபஸ்ட்டு அம்பாஸ் வச்சுருந்தா, 2வது சுமோ வாங்கினார். அதில் அம்பாஸ்லேயே நாங்கள்லாம் 12 பேர் போயிருக்கிறோம். அப்போ சுமோலன்னு சொல்லவா வேணும், நாங்களாம் 5 பேர்லாம் போயிருக்கிறோம். பொடிச்சுகளில் ஏறிட்டுனாங்க. நம்மளுடைய
ஈபி தாத்தா வண்டியில் இங்கே ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இப்போ அது இறங்குறது கொஞ்சம் நல்லா சௌகரியமாக இருக்குது. ஏறக்கு மேலே ஏறி இதானோ ஓகே சிறப்பு. வாங்க அப்படி பேக் சைடை பார்த்துருவோம். ஓ அந்த பின்னாடி இது கொடுத்துட்றாங்கம்மா, அந்த பொலிரோங்கிற அந்த இது அது பேர் என்ன ஸ்டெப்னி கவர் கொடுத்துட்றாங்க. நார்மல் உங்களுக்கு ரெக்ஸின் சீட் கவர் தான், 2 ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க. ஆனால் இது வேணும் உண்மையாலுமே மேலே ஏறுறதுங்கிறது காலை தூக்கி வச்சுட்டே ஏறணும். பெரியவங்களுக்கெல்லாம் ஃபுட் ஸ்டெப் மட்டும் தான் ஆகணும். கிட்டத்தட்ட டை சப்போர்ட் 90% இருக்குதுங்க. டோர் ஒரு 70% நீக்குதுங்க. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ஸ்பீக்கருக்கு உண்டான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டோர் ஹேண்டில் எல்லாம் கருப்பு கலர் சந்தன கலரில் கொடுத்துருக்குறாங்க. கருப்பு ப்ளஸ் ஒரு டார்க் சந்தன கலர்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஒன்றும் சிம்பிளாக இருக்குதுங்க, ஒன்றுமே இல்லை. கைப்பிடி மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க. நீங்கள் சீட் கவர் வேணும்னா போடலாம். ஒரு ஃபுல் மேட்டை போட்டிங்கன்னா சரி. மேட்டை எப்படி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஃபுல் மேட்டை மட்டும் போட்டுட்டு ஒரு செட்டை மாட்டி விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு சிவனேன்னு ஓடிக்கொண்டு இருக்கும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ரிமோட் வராது, ரிமோட் வேணால் மாட்டிக்கலாம் நம்ம. டோரு அடி சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னு எவ்வளோ டன்னுங்கிறீங்க, 2.25 டன்னு வண்டி. டீசல் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்புறம் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வராதுங்க உங்களுக்கு, அவ்வளோதான். இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் எதாவது சின்ன சின்ன சாமானமெல்லாம் வச்சுக்கலாம். ஹெட்லைட் மேலே கீழே போகிறதுக்கு. அப்புறம் தனி மோடு கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி இஎஸ்எஸ்னா எஸ் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் அப்படின்னு ஆட்டோ ஸ்டார்ட். அவ்வளோதான். சரி வாங்க உள்ளே காமிச்சிக்கலாம். பேசிக் மாடலுக்கே எல்லாம் வந்துடும். கிளச்சு அப்படி லைட்டாக ஒரு அடி. அது என்னென்னா அந்த 3 சிலிண்டருக்கு உண்டான குணம் கண்டிப்பாக காமிக்கிங்க. அப்புறம் மகேந்திர 3 சிலிண்டர் தானே அந்த வண்டி 1.5. நான் தான் சொன்னேன் அப்படியே நீ கேட்கல இன்ஜினை பற்றி பேசும்போது. டயர் ப்ரெஷர் மானிட்டர் கொடுத்துட்றாங்க. மீறின வேலை. டியூவல் கலர் டேஷ்போர்ட். ஆமாம், நார்மல் அனலாக் கிளஸ்டரு உள்ளே வந்து டிஜிட்டல் இது கொடுத்துட்றாங்க. ஸ்டெப்னி முதல் கொண்டு எவ்வளோ இருக்குதுன்னு யார் காமிக்கிது வேறு 31 இருக்குது ஸ்டெப்னியில். இங்கே வந்து நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. ஃபோன் கேம் வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஏசி வெல்ட்டுங்க. இங்கே ஒரு ஸ்பேஸு, இங்கே ஒரு ஸ்பேஸு. இது அப்படியே கழட்டிட்டு செட்டை மாட்டிக்கலாம். சிங்கிள் டென் வேணாலும் மாட்டிக்கலாம், டபுள் டென் வேணாலும் மாட்டிக்கலாம். ரேடியோ எஃபெக்டா போட்ட ரேடியோவை டிங் உண்டான மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன்மலை என்னாவி நீயே தேவி ராஜராஜ சோழன் நான் என்னையாளும் காதல் தேசம் நீதான். சவுண்டு ஆமாம் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு உங்கள் அம்மா வருது அன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணால் காதில் சவுண்டு கம்மி பண்ணால். இதுதான் சவுண்டு. ஆமாம், ஏசி நார்மல் மேனுவல் ஏசி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 12 வோல்ட் சார்ஜரும் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து சில்லற காசு போட்டுக்கலாம். 5 கீருங்க, ரிவேர்ஸோட 6, 4 டோர் பவர் விண்டோஸ் வந்துடுது. இங்கே தான் சில்லற காசு போட்டுக்கலாம். இங்கே ஒரு 3 கப் ஹோல்டரு, ஹேண்ட் பிரேக்கு. எனக்கு தெரிஞ்சு வேரண்டி மிரர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே இந்த சைடு இருக்குது வேரண்டி மிரரு. நான் வாய்ப்பு இல்லைன்னு நினச்சேன். நார்மல் ஹாலோஜன் லைட்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சிறப்பு. மிரர் ஒன்றும் கிடையாது. டியூட்டர் வேணாலும் நாளைக்கு இங்கே வந்து மாட்டிக்கலாம். ஸ்பீக்கர் டியூட்டர்ஸ் எல்லாமே. சின்ன க்ளோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஒரு கைப்பிடி ஒன்று வருது. அவ்வளோதான். சிம்பிளு, நீட்டு, தெளிவாக இருக்குது. அவ்வளோதான். சரி வாங்க ஒரு ரவுண்டு மட்டும் எப்படி இருக்குதுன்னு ஓட்டி பார்த்தலாம். ஓ ஸ்டேரிங் மறந்துட்டுனா சாரி டில்ட்டு மட்டும் தானமா வரும், டெலஸ்கோப்பிக்கில் வராது. செகண்ட் கியர்லேயே எடுக்கலாம் அசால்ட்டாக. எப்படி இதுதான் டீசல் வண்டி. இன்றைக்கி பழைய ஆட்கள் நிறைய பேர் வந்து செகண்ட் கியரில் தான் மூவ் பண்ணுவாங்க. அழகாக மூவ் பண்ணி விட்டோம்னா செகண்ட் கியர் வந்து எடுத்தோம்னா ஆர்பிஎம் மீட்டர் 1, ஸ்பீடு வந்து 20. பானட் வியூ நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 70-80% தெரியுது. என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த வண்டியில் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சீட் கவர் போடும்போது ஒரு 2 இன்ச்சு ஹைட் பண்ணி போட்டுக்குங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு வித கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா எப்போவுமே வந்துங்க ஒரு இதை நம்மளுக்கு நார்மலாக இருக்கிற சீட்டோட கொஞ்சம் உங்களுக்கு ஹைட்டாக இருந்தது, உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா 2 இன்ச்சு ஹைட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அப்புறம் லைட்டாக அந்த சின்ன லைட்டாக பிக்கப் வந்து கம்மியாகி அப்புறம் தான் போகும். பட் 260 Nm டார்க்கு. பட் அந்த 260 Nm டார்க் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் கியரில் ஸ்லோ மூவிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு ஃபீலிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்ட்ரா அமுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டார்க்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. எப்படி போகுதா இப்போது? எப்படி கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க. 4 சிலிண்டர் 3 சிலிண்டர் ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். பட் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மஹேந்திராவில் பொலிரோ ஆகட்டும், பொலிரோ நியோவாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு 3 சிலிண்டர் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. பட் என்ன கொடுத்தாலும் வந்து நார்மலாகவே இந்த இன்ஜினே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-2.5 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி ஓடிட்டுருக்குதுங்க இந்த எம்காக்கு. இந்த எம்காக்கோட டெக்னாலஜி அந்த மாதிரி. நீங்கள் யாராவது எம்காக் 3 சிலிண்டர் வச்சுருந்தீங்கன்னா பொலிரோ எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது மறக்காமல் சொல்லுங்கள். செலவு எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். பொலிரோ நியோ வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நார்மலாக உங்களுக்கு கீங்கின்னு அடிக்கிற ஆரன் தான். அதோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குதுங்க. அப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் ஒரு சொகுசு கேட்டகரி கண்டிப்பாக வராது. நம்ம அவ்வளோ ஒரு சொகுசு இதெல்லாம் வந்து நீங்கள் அதில் எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 60-70% தான் சொகுசு எதிர்பார்க்க முடியும். பிரேக் வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்க்குங்க, பேக் வந்து ட்ரம்மு தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி 40 கியரை போட்டு ஓட்டலாங்க. பெருசாக ஒரு இடிக்கிற ஃபீலோ இதெல்லாம் இல்லை. அங்கே வந்து இண்டிகேஷன் உங்களுக்கு வந்து வந்துடுது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பேக்கும் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி ஒரு தார் ரோட்டுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு ஒரு பாடி ரோல் ஓவர் வந்து உங்களுக்கு தெரியாது. மற்றபடி இந்த குண்டுங்குழி ரோட்டில் இந்த இப்படி ஜோல்டிங் ரோட்டில் போகும்போது மட்டும் உங்களுக்கு அந்த பாடி ரோல் ஓவர் கண்டிப்பாக லைட்டாக தெரியும். அதில் வந்து எந்த இதுவும் இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொலிரோ நியோ ஏன்னா வச்சுருக்கிற மட்டுமே ஃபேராச்சும் வச்சுருப்பீங்க. என்னன்னாங்க இன்றைக்கி பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் மெயினான விஷயம் அதுதான். இன்றைக்கி 9.95 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே இன்வைஸ் நான் சொல்கிறதுங்க. அதோடு வரும்போது எப்படி இருந்தாலும் ஒரு 12 சொல்கிறோம் வந்துடும். நான் இன்வைஸ் சொல்கிறேனுங்க. ஏன்னா இன்வைஸ் வந்து உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கீழே இருக்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் கம்மியாகும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் வந்து அந்த விலையில் வந்து இப்படி ஒரு 7 சீட்டருங்கிறது உண்மையாலுமே 100% ஒர்த்து. இது வந்து இந்த டேர்னிங் ரேடியஸ் பார்க்கணும். திரும்பிடுமான்னு. திரும்பிடுறேன் திரும்பினா நான் கொடுக்க வேண்டிய ஃபைனல் கழிச்சிருங்க. அப்படியே ஓ அப்படியே 500. அட ஆமாம், அழகாக திரும்பிடுச்சு. ஸ்டேரிங் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குதுங்க. வண்டியே வந்து உள்ள ரகட் பைக். இவர் வந்து நம்ம இந்த பழைய சிஆர்டியோட ரகட் பைக் இவர். அந்த ரகம் ரகட் பைக்ஸ். இது வந்து உங்களுக்கு சாக்லேட் பைக்ஸ் மாதிரி இவங்க வந்து வரமாட்டாங்க இந்த வண்டி வந்து. அதனால் ரகட் பைக் டியூவியில் தாங்க இது. பொலிரோ நியோ சொல்லு. பொலிரோ நியோ டியூவி ஃபேஸ் லிஃப்ட். ஓ அப்படின்னு சொல்லிக்கலாம். சிறப்பு. மற்றபடி நீங்கள் நாங்கள்லாம் போகிறக்கு ஒரு என்ஹெச்லாம் ஏறி பிடிச்சிங்கன்னு வச்சுங்க, அழகாக 5வது கியரை போட்டு ஒரு 80 to 100 பிடிச்சிங்கன்னா அது ஆடு சிவனேன்னு போயிட்டுருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் 15க்கு மேலே கன்ஃபார்மாக மைலேஜ் கிடைக்கும். 15 குறையாதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனாவது கியர்? 3வது இருக்கிறேண்ணா. 4 41. 5வது கியருக்கு இண்டிகேஷன் வருதா? 5வது கியருக்கு இண்டிகேஷன் வருது. கரெக்டாக ஒரு 55 வரும்போது 5வது கியர் போட்டேன். 5வது கியருங்கிறது நீங்கள் ஒரு 60 தாண்டி போட்டிங்கன்னா போதும். 4வது கியர்லேயும் நீங்கள் போகலாம். பிரேக் நல்லாவே இருக்குதுங்க. நல்லா தொட்டாலே நிற்கிது. பின்னாடி அந்த பம்பி ஃபீல் இருக்குது. லைட்டாக அந்த இப்படி அந்த லைட்டாக ஒரு இது மாதிரி இருந்ததா, அது ஏறி வரும்போது அந்த ஃபீல் நம்மளுக்கே முன்னாடியே தெரியுது. மெயினான சமாச்சாரம் செலவுங்க. மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் செலவு இருக்காது. எப்படி இருந்தாலும் டீசல் வண்டி கிலோமீட்டருக்கு 10,000 ரூபாய்க்கு உள்ளே தான். ஒரு 6 ரூபா 7 ரூபா 8 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வருது. அதனால் வந்து ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் சர்வீஸு. அப்போ கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஒரு 70 பைசா. இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் வண்டி மஹேந்திராவில் எதுவுமே பெருசாக வந்து செலவு வர்றதில்லை. ஏன்னா பழைய வண்டிகளில் தான் கொஞ்சம் 10 ரூபாய்க்கு மேலே பில் வரும். பட் இன்றைக்கி வர லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே அது இன்ஜின் வைஸ் ஆகிட்டுங்க அந்தளவுக்கு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஸ்மூத் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. மற்றபடி அந்த 3 சிலிண்டருக்கு உண்டான குணம் வந்து இந்த பாருங்க, இந்த கீர் ஆட்டுறது
இந்த கை மேலே வச்சுட்டு போகும்போது லைட்டாக தெரியும் அந்த ஃபீல். பழைய பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், ராவாக இருக்கும். அதான் ராவாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எங்களுக்கு ராவாக வண்டி வேணுங்க, எங்களுக்கு எல்லாம் பெருசாக தேவையில்லைங்க. வண்டி ஓட்டணும், காடு மேடு பள்ளம் தோட்டங்கிட்ட நிறவணும் எங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு செம வண்டி. 100க்கு 100 சொகுசு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பொலிரோ உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வந்து மகேந்திராவில் நல்ல சொகுசாக வேணும் அப்படின்னா 700 ஸ்கார்பியோ எண்ணு, அப்புறம் மராசம் கூட நல்லாயிருக்கும். அது எல்லாமே சொகுசு கேட்டகரியில் வந்துடும். பைய உள்ள ரகட் பைக் கேட்டகரியில் வருவார். ஏன் சஸ்பென்ஷன் இவ்வளோ ஹெவினா நீங்கள் வாட்டுக்கு அடித்து நொறுக்கிட்டு போகலாங்க. குண்டும் குடிங்க பாருங்க, நிறவிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வாட்டுக்கு எந்த ஸ்பீடு பிரேக் எதுலேயும் காலை வைக்க வேண்டியதில்லை. அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் சிவனேன், கவலையே இல்லாமல் ஓட்டிகிட்ருக்கலாம். சிறப்பு. சரி, இப்போ நீங்கள் இந்த பொலிரோ நியோ வந்து நிறைய இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குதுங்க. கோயம்புத்தூர் ரமணி மஹிந்திரா, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா பக்கமே இருக்குது. உங்களுக்கு இந்த பொலிரோ நியோ வந்து நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்க்கறத விட இந்த குண்டுமுடி ரோட்டில் ஓட்டி பாருங்கள். சும்மா தடுப்புடுன்னு ஓட்டி பாருங்கள். ஸ்பீடு பிரேக் விட்டு பாருங்கள். அந்த மாதிரி நல்ல ஒரு ஹெவி சஸ்பென்ஷன், ஹெவியான வண்டி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ரோடுகளுக்கு ரோடே கிடையாதுங்க எங்கள் ஊரில், வெறும் காடு மேடுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த வண்டி வந்து வாங்கலாம். அவ்வளோ ரகட் பை வண்டி. இது வேணும் அப்படின்னா நான் ரமணி மகேந்திரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேனுங்க. ஆஃபர்ஸ் நல்லா போயிட்டுருக்குது இப்போது. அதனால் நீங்கள் ரமணி மகேந்திர கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா வீடியோலாம் சொல்கிறதாங்க நம்மளோட சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலேயும் தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். பட் இன்னும் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வந்து வண்டி நேரில் பார்த்து நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா ரைட்டு இப்படி இருக்கா அப்படி இருக்கா அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.